பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். ஸோ மக்களே, இது வந்து ஒரு அப்படியே குகைக்குள்ள வந்துட்டு பெருமாள் சிவன் இல்லை, பெருமாள் நாமம் போட்டிருக்கு. பெருமாள் பட்டை போட்டிருந்தா தான் சிவன் நாமம் போட்டிருக்கு. சேர்வராயன். சேர்வராயனோடனே சிவன் பேரில் தான் இருக்குன்னு நினச்சிட்டேன். ஸோ கஸ்தூரி மஞ்சளை இங்கே பிரசாதமாக தராங்க. வேறு லெவலில் உள்ள லொக்கேஷனு. குகையில் வந்துட்டு ரொம்ப சில்னஸ் அதிகம். அப்படியே வேறு லெவலில் சில்னஸ், அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. குகைக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கும்போது வேறு லெவலில் வைப்பு கிரியேட் ஆச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுருந்துக்கலாம். பட் ஆனால் உள்ளே வந்து வீடியோ கேமராஸ் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து உள்ளே எதுவும் காட்டலை. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரிஜினலாக நீங்கள் எப்படி என்ன ஆய்காய்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுங்க? கோயிலை பார்க்க வந்தா இங்க உள்ள வெளில இருக்க வியூவே நல்லா இருக்கு. வெளில இருக்கிற வியூ சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? செம்ம ஜில்லுன்னு இருக்கு இல்ல? எதிர்பார்க்கவே இல்ல. காத்து நல்ல ஜில்லுன்னு இருக்கு. அருமையா இருந்துச்சு. அந்த பக்கம் போவோங்க. ஏங்க இறங்கி வா, கண்ணாடி ஏற்றி விட்டு இறங்கி வா. அங்கே எல்லாரும் தான் அங்கே பாருங்க, வியூஸ் நல்லா இருக்கு. எல்லாம் இறங்கி வா, கண்ணாடி ஏற்றி விடு. வியூ லொக்கேஷன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து ரொம்ப சில்னஸ், அப்படி விரைக்கிற மாதிரி இருக்குது. வந்தோடனே அப்படியே காலை எடுத்து இப்படி வச்ச உடனே வைப்பு வந்து அப்படியே கிரியேட் ஆச்சு பாருங்க. எனக்கு வந்து அதை சொல்ல வார்த்தை இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபுல்ஃபில். எங்கே போனாலும் நம்ம 2 தலைவரில் ஒரு தலைவர் அட்டனன்ஸை போட வச்சிடுறாரு. நானும் சேர்வராயன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து நம்ம சிவன் டெம்பிள் அப்படின்னு நினச்சேன். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பெருமாள் டெம்பிள். தாயார் லக்ஷ்மி அம்மா பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் சிலையும், உள்ள குகைக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக சொட்டிக்கிட்டு இருக்குது. எங்கேருந்து சொட்டுது அப்படின்னு தெரில, ஆனால் குகைக்குள்ளே இருந்து நிறைய தண்ணிகள் சொட்டி கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்கும்ட்டு. ஏன்டா இங்கே போகிறோம், டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்தது உண்மையாகவே ஒர்த்து தான் அப்படின்னு. நீங்களும் வாங்க, சாமி கும்பிட்டு போங்க. கோயிலுக்கு சாமி கூட போல வெளில இருக்க வியூ பண்ணி இந்த பக்கிகள் அப்படி இருக்குது. பக்கிகள் இந்த பக்கிகள் நம்ம உள்ள போய் கும்பிட்டோம்ல, இந்த பக்கிகளை உள்ள வரல, வெளியில நின்று பெருங்காலில் மட்டும் உள்ள போயிடாதீங்க. சாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்பவும் நல்லா குளிருது, நல்லா அங்க வாடா, வெளியில என்னமோ எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க. அத நான் கிராப் பண்ணிடுவேன். ஒண்ணுமே கிடையாதா தம்பி? ஒண்ணு இல்ல, அப்படியே இறங்கி அங்க நின்று போய் சொல்லு பாப்போம். நாங்க வந்து எதிர்பார்க்க. ஐயோ போதும் சாமி. ஆனா இப்படி ஒரு டீம் எங்கேயாவது பார்த்தது உண்டா? இவரான பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. என்ன என்னைய விட்டுட்டு தனியா தின்னுட்டு இருக்கியா? என்னது என்னைய விட்டுட்டு தனியா சாப்பிட்டுட்டு இருக்குது? என்னது இது? சூப்புடா. போ, அந்த இதா நல்லா இருக்குடா. கண்டால வாசம் எது குளிருக்கு எதமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த சூப்பு நல்லா இருக்கு. எண்ணெய் எடுத்துருந்தா இந்த மாதிரி கலர்ல வரும், எண்ணெய் எடுக்கலன்னா கருப்பு கலர்ல வரும். அதனால இது எண்ணெய் எடுக்காத லவங்க. 150, 100 கிராம் 150. இது பேரு ஆட்டுக்கால். மொடவாட்டுக்கால் கிழங்கு. ஆட்டுக்கால் கிழங்கு இது வந்து 150. 100 கிராம் 150. பட்டை 100 கிராம் 80 ரூபா. 80. இது வந்து 70 ரூபாய் 100 கிராம். இது 60 ரூபாய். இது நாட்டு ரோஸ். போட்டு கொடுங்களா? 50 ரூபாய்க்கு வராது. அதெல்லாம் நல்ல பட்டை கெட்டியான பட்டை. சளி அதான் சளி கட்டுங்க. மிளகு. எவ்வளவு சொல்லி அது நல்ல பேட்டரி இல்ல, அது பேட்டரி சளி அப்படியே இறங்குது. இந்தா அப்பா எல்லாம் மழை இறங்குதுல.
தேன் எல்லாம் கொம்பு தேனா மலை தேனா? கொம்பு தேனுங்கிறது வேற. மலை தேனுனா அந்த பாறையில் வந்து இருக்கும், பாறையில் பெருசாக கட்டியிருக்கும். அதை வந்து மூங்கில் கம்பையோ இல்லை வேற கம்பை வச்சோ குத்தி அதை அப்படியே வடிய விடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே இந்த கோயிலேருந்து கொஞ்சம் அப்படி மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்க்க எல்லாமே செம்மையான லொக்கேஷனு. இங்கே வந்தீங்கன்னா சூப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று வாங்கி ஒன்று கொடுத்துருங்க. அப்படியே இந்த லொக்கேஷனை பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இப்படி ஒரு சுற்றிட்டு அப்படியே வந்துடுங்க. அந்த சூப்பு வந்து ஒரிஜினலாக மிளகு போட்டிருப்பாங்க போல், நல்லா நறுக்குன்னு இருக்குது. கோயிலுன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. கார் எடுத்துகிட்டு இப்படி வராங்களா இல்லை அங்கே அப்படி திரும்பிடுறாங்களான்னு தெரில. ஓகே, நம்ம இத்துடன் நம்ம ஏற்காடோடைய வீடியோ முடிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு பார்த்தா முடிச்சிடலான்னு தான் பார்க்குறேன். பட் ஆனால் ஏற்காடோட வீடியோவை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தானாக்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத இன்னும் நம்ம கலந்து ஆலோசிக்கலை. இப்போ காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம கலந்து ஆலோசித்து ஒரே லொக்கேஷன் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஏற்காடில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய ஒர்த்தான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஒர்த்து தான். எங்கே காரை எடுத்துகிட்டு எங்கே போனாங்க? போகலாம் ஓ 4 கிலோமீட்டர் இருக்கான். எங்க ஊரு திருநெல்வேலியே. உங்க ஊருக்காரங்க எல்லாருமே இதுக்கு மேலே நம்ம காரை இடிச்சுட்டு தான் போவாங்க. இறங்கி வாடா, இறங்கி வாடா. கார் ஏறி வருதுன்னு நினைக்கிறேன். கிளியர் ஆகுது, கிளியர் ஆகுது. கார் எடுக்கிறேன், கிளியர் ஆகுது, கிளியர் ஆகுது. டக்குன்னு எடுங்க, திருப்பங்க. இருங்க, அங்கேருந்து எட்டி பாரு. 3 மணி நேரம் என்னடா 3 மணி நேரம். தர்மபுரி ரூட்டு தான். கால்வாசி இறங்கணும். மாதிரியே கேட்குது எனக்கு. வாவ், அங்க பாரு வியூ பாரு. டேய் போறா சூப்பரா இருக்கு. வரத்தேன் லைவ் போயிடலாம். ஓரா கொண்டாதான் தரணி. போத்தீஸ் தெரியுதான்னு பாருங்க. நம்ம போத்தீஸ் தெரியுதுடா. அங்கதான் முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. அடி வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாரும் பாட்டு முன்பே வான்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்துகிட்டு இருக்காங்க. பேபி ஹக். ஒரு வழியா சேலத்துக்கு வந்து சேர்ந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி. சேலம் ஆர்ஆர் பிரியாணி இதான் கிடைச்சிட்டோம். வண்டி எங்கடா போறது? வண்டி யூட்டர்ன் பண்ணணும். ஊட்டன் பண்ணி வாங்க. சேலம் ஆர்ஆர் பாத்ரூம் மட்டும் இல்லாம இருக்கு. மொத்தமே குளம் பிரியாணியா தானே இருக்கும். ஆமாயா, வாவ். அந்த ஆர்ஆர் பிரியாணில இருந்து 6 மணி நேரம் ஆச்சு. பெருசு வருதுங்களா? வரத பார்த்தா பாருங்க, இடிச்சு தள்ளிவிட்டு இப்போ ஒரு வழியா சேலம் வந்து சேர்ந்து விட்டு ஆயிற்று. ஓகே மக்களே, நம்ம இத்துடன் இந்த நிரலையை முடித்து விடுவோம். ஆளாளுக்கு டயர்டாயிருச்சு. எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. நாங்கள் எல்லோரும் சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் போய் சாப்பிட போகிறாங்களாம். நான் கொஞ்சம் வெஜ்ஜை போய் தேடணும். ஓகே மக்களே, பார்க்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from this is for the நான் உங்கள் லாக்ஸ்.
பாய் மக்களே. பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்